நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புறப்படுவோம். முருகன் கைலாயம் திரும்ப சிறிது காலம் தேவை. அது மட்டும் அவனுக்கு காத்திருக்கலாம். எனினும் அவரை கைலாயம் அழைத்து வருவதாக நான் அன்னைக்கு உறுதியாக வாக்களித்து வந்துள்ளேனே. ஆகையினால் தமையன் என்னோடு கைலாயம் திரும்பாத மட்டும் நான் அங்கு வர இயலாது. கணேசனது ஜனனத்தினால் சிருஷ்டி இழந்த நன்மைகளை பெற்றானார். இருப்பினும் மகாதேவர் குடும்பத்தில் புதியதோர் கலகமும் உருவானதே நாராயணா. இந்நிகழ்வின் விளைவு என்ன? பிரம்மதேவரே, மகாதேவரின் எந்த செயலிலும் இயற்கையின் நன்மையே ஒளிந்திருக்கும். நாராயண நாராயண. குமாரர் கார்த்திகேயர் வேதனையோடு கைலாயத்தை துறந்தாலும் பிரபு இதில் எத்தகு நன்மை ஒளிந்திருக்கும் என்பது விளங்கவில்லையே. இத்தனை தாமதமானது ஏன் சுவாமி? அதுவும் நன்மையே. நாங்கள் கணேசனையும் கார்த்திகேயனையும் வரவேற்க ஆயத்தங்கள் செய்தானது. இருவரும் எங்கே? என் கண் முன்னே தோன்ற கூறுங்களே. மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம். தாம் எனது உள்ள தவிப்பை நன்கு அறிந்தவர். பின்பும் மௌனம் காப்பது ஏன்? சுவாமி, கார்த்திகேயனை சந்தித்தீர்களா? அவனோடு உரையாடினேன் பார்வதி. அவன் செய்த தவறையும் அவன் உணர்ந்தானது. எனினும் தற்போது கைலாயம் திரும்ப மறுத்தான். மறுத்தானா? எனினும் தான் செய்த தவறை அவன் உணர்ந்து விட்டதாக தாம் கூறினீர்களே. ஆம் பார்வதி. இருப்பினும் அதை உணர்ந்த காரணத்தால் அவன் உள்ளம் வேதனை அடைந்தது.
தனது குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடாத மட்டும் கைலாயம் திரும்ப மாட்டார். கணேசன் தன் தமையனை அழைத்து வருவதாக கணேசன் தன் அன்னைக்கு வாக்களித்திருக்கிறான். ஆகையினால் அவர்கள் போக்கில் செல்ல அனுமதித்தீர்களா? பிரயத்தனம் செய்தேன் பார்வதி. பிரயத்தனமா? தமக்கு அசாத்தியம் ஏதும் உள்ளதா சுவாமி? எனக்கு பதில் கோருங்கள் சுவாமி. கார்த்திகேயனை அமைதிப்படுத்தவில்லையா? இல்லை சுவாமி, இல்லை. அவன் மீது தம் சினம் தணியவில்லை. அதனால் அவனை அமைதிப்படுத்த தாம் மனமாற முயலவில்லை. அவன் விருப்பம் யாதாயினும் அதில் தலையிட மாட்டேன் என்று உன்னிடம் நான் உரைத்தேன். ஏன் தலையிட மாட்டீர்கள் சுவாமி? அவன் நம் புதல்வன் அல்லவா? அவன் முடிவு நம்மிடமிருந்து அவனை பிரித்து சென்றால் அவனை தடுப்பதற்கு தமக்கு முழு அதிகாரம் உண்டு. அதனை தாம் உணர மறுக்க காரணம் என்ன சுவாமி? தாம் தற்போது தனிமையான சித்தர் அல்ல. தம்மை சார்ந்த குடும்பம் உள்ளது. ஒரு குடும்பத்தில் பந்தங்கள் யாவும் முழுமையாக சுய இச்சையின்படி செயல்பட அனுமதித்தால் குடும்பம் சிதறிவிடும். குடும்பத்தினை ஒருங்கிணைப்பதற்கு பரஸ்பர அதிகாரம் செலுத்த வேண்டியது இன்றியமையாததாகும். ஒருவர் மற்றவரிடம் தமக்கு அவர் எத்தகு மகத்துவம் வாய்ந்தவர் என்பதை விளக்க வேண்டும். தாம் அறிவீர்களா? கார்த்திகேயன் எப்போது தெளிவை பெறுவான்? அவ்விதம் நிகழாவிடு கார்த்திகேயன் நிரந்தரமாக கைலாயம் திரும்ப இயலாமல் போனார். அவனை காரணமாக கொண்டு கணேசனும் இங்கு திரும்பாவிடு. அந்நிலை நமக்கு ஏற்புடையதா சுவாமி? எனக்கு விடை அளியுங்கள் சுவாமி. அண்ட சராசரங்களின் சங்கடங்களுக்கும் தாம் தீர்வு அளிக்கிறீர்கள். எனினும் தம் குடும்பத்தின் சிறியதொரு சங்கடத்திற்கு தம்மிடம் தீர்வு இல்லையா? என் இரு புதல்வர்களையும் தாம் உடன் கைலாயம் அழைத்து வாருங்கள். நீ சினத்தின் வசப்பட்டுள்ளாய் பார்வதி. அவர்கள் இருவரையும் கைலாயம் அழைத்து வரும் மட்டும் நான் கொண்ட சினம் தணிவதற்கு சாத்தியங்கள் இல்லை. ஒருவேளை தாம் அவர்களின்றி கைலாயத்தில் பாதம் பதிப்பதற்கு பிரயத்தனமும் செய்தார் நான் நிரந்தரமாக கைலாயத்தை தியாகிக்க நேரிடும். இல்லை பார்வதி, நீ கைலாயத்தை நீங்கிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இதுவே உனது இச்சையெனில் அதை நிறைவேற்றுவதே என் கடமை. இனி நான் கைலாயத்தில் பிரவேசிக்கும் பிரயத்தனத்தில் ஈடுபட மாட்டேன்.
தேவி பார்வதி சின்னவயப்பட்டது தவறல்ல. எனினும் ஈசனின் கைலாய பிரவேசத்தை தடுப்பது உச்சிதமானதா? இது ஈசனை அவமதித்ததாகாதா? தாம்பத்திய வாழ்க்கை வளம் பெற இவ்விதம் செயல்படுவது உகந்ததா? மகாதேவரை எவரும் அவமதிப்பது சாத்தியமற்றதென்பதை நினைவு மறவாதீர்கள். அத்துடன் தாம் மகாதேவர் மற்றும் தேவி பார்வதியின் பந்தத்தின் தனித்துவத்தையும் மறக்கலாகாது. அவர்களிடையே உயர்வு தாழ்வு இல்லை. தேவி பார்வதி மற்றும் ஈசனின் உறவானது சமத்துவத்தில் எழும்பியது. அதனை மகாதேவரும் ஐயமுற உணர்ந்தவரே. எம் சகோதரி பார்வதி அவர் கைலாய பிரவேசத்தை தடுத்தது அவமதிப்பு அல்ல. அதன் காரணம் அன்பே என்று அறிந்தவர். இந்த பூசல் மகாதேவருக்கும் தேவி பார்வதிக்குமானதல்ல. ஈசன் தன்னோடு நிகழ்த்தும் துவந்தம் இது. எனக்கு விளங்கவில்லை சுவாமி. ஈசன் தன்னோடு போரிடுகிறாரா? ஆம். சித்தரான ஈசனுக்கும் கிரகஸ்தரான மகாதேவருக்கும் இடையில் நிகழ்வது. இதற்கான தீர்வையும் ஈசன் மட்டுமே வழங்க இயலும். ஆவேசத்தின் வசப்பட்டு தகாத வார்த்தைகள் பேசுகிறேன். எமது சுவாமி என் மீது சினம் கொண்டிருப்பாரே. எனினும் நான் என்ன செய்வது? என்னால் என் குடும்பம் பிளவுபடுவதை கண்டிருக்க இயலாது. தாயே, போஜனத்திற்கான வேளையானது. ஆகட்டும் நந்தி. அனைவருக்கும் உணவளித்து விட. எமது சுவாமிக்கும் நீ உணவெடுத்துச் செல். மகளே, நீயும் சென்று உணவருந்தது. எனினும் தாம் உணவருந்தும் இச்சை இல்லை. அம்மா, தாம் உணவை மறுத்தால் தந்தை அதை ஏற்பாரா? நீங்கள் இருவரும் உண்ண மறுத்தால் நாங்கள் உணவருந்துவோமா? தாயே, நீங்கள் மூவரும் போஜனத்தை மறுத்தால் என்னால் மற்றும் ஏனைய சிவகணங்களாலும் உணவருந்த இயலாது. அதில் மாற்றமில்லை. இல்லை நந்தி. தற்சமயம் எனது இரு புதல்வர்களின் நிலை யாதென்று அறியாமல் எவ்வாறு நான் உணவருந்துவேன்? இந்நேரம் அவர்கள் இருவருமே உணவு உட்கொண்டார்களா இல்லையா என்பதையும் நான் அறியேனே. அண்ணா,
என்னை கண்டு முகத்தை திருப்புவது ஏன்? கண்டீர்களா, தமக்காகவே இந்த கனிகளை எடுத்து வந்தேன். இதனை தாம் உண்ணுங்கள். தமது இளையவன் தமக்கென எடுத்து வந்த கனிகளை தாம் ஏற்க மாட்டீர்களா? அத்தகைய எண்ணம் ஏதும் இல்லை. சத்தியத்தை சிந்தித்து பார். உனக்கு விரோதமாக எத்துணை உரைத்தேன், பொறாமை கொண்டேன். எனது பொறுப்பினையும் மறந்தேன். எனினும் அதற்கு பின்னும் என் மீது நீ கொண்டுள்ள அன்பை கண்டு குற்ற உணர்வு பெருகுகிறது. நீ என் அருகே இருந்தால் அதிலிருந்து என்றும் நான் விடுபட இயலாது. எனக்கு சிறிது அவகாசம் தா. என்னை தனித்திருக்க விடு. செல் இங்கிருந்து. சென்று விடு இங்கிருந்து. தமது விருப்பம் எதுவே எனில் அதனை நான் மறுக்க மாட்டேன். இருப்பினும் தாம் தயை கூர்ந்து இந்த கனிகளை புசிக்க வேண்டுகிறேன். ஏனெனில் இச்சமயம் நமது அன்னை கைலாயத்தில் நம் உணவு குறித்த கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். தமையனை கைலாயத்திற்கு அழைத்து வராமல் நானும் திரும்ப மாட்டேன் என்று வாக்களித்துள்ளேனே. இருப்பினும் தமையன் அமைதியடைய மறுக்கிறாரே. இனி நான் என்ன செய்வது? எவ்வாறு இவரை அமைதிப்படுத்துவது? எவ்வாறு இவரை உணரச் செய்வது? எவர் உதவியை நாடுவது? எவரால் எனக்கு வழிகாட்ட இயலும்? அவர் ஒருவரால் தான் மார்க்கம் உரைக்க இயலும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். No